திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமியுடைய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திருநேரிசை. தலம் திரு அதிகை வீரட்டானம். பதிகம் 26, பாடல் 8. மன்றத்து புன்னை போல மரம்படு துயரம் எய்தி ஒன்றினால் உணர மாட்டேன், உன்னையுள் வைக்க மாட்டேன். மன்றத்து புன்னை போல மரம்படு துயரம் எய்தி ஒன்றினால் உணர மாட்டேன், உன்னையுள் வைக்க மாட்டேன். கன்றிய காலன் வந்து கன்றிய காலன் வந்து கருக்குழி விழுப்பதற்கு, கன்றிய காலன் வந்து கருக்குழி விழுப்பதற்கு அன்றி நான் அளந்திலிட்டேன் அதிகை வீரட்ட நீரே. கன்றிய காலன் வந்து கருக்குழி விழுப்பதற்கு அன்றி நான் அளந்து விட்டேன் அளமந்திட்டேன் அதிகை வீரட்டை நீரே. அன்றி நான் அளமந்திட்டேன் அதிகை விரட்ட நீரே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். இந்த 8ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து கொள்ளலாம். இந்த 8ஆம் பாடல்ல ஊர் மன்றத்தில் பொது இடத்துல வந்து மரங்கள் அந்த காலத்தில் இருக்கும் அல்லவா, அந்த மரத்தில் வந்து சிறு குழந்தைகள் மற்றும் பலர் வந்து அந்த மரத்தை கிள்வதும் உடைப்பதும் பல செயல்களை செய்வார்கள் அல்லவா. அந்த புன்னை மரத்தை சொல்கிறார். புன்னை மரமானது ஊர் நடுவில் இருக்கும். ஊர் நடுவில் இருக்கும் புன்னை மரமானது பலராலும் கல் எறியப்பட்டு துன்பத்திற்கு உள்ளாகுவது போன்று இந்த 5 பொறிகளின் தாக்கமானது எப்பொழுதும் என்னை வாட்டிக்கொண்டிருக்கின்றது. அடியேன் அதனால் வசைப்பட்டு வருந்துகின்றேன். எந்த வகையிலும் உன்னை உணராமல் இறைவனை எனது மனதில் வைக்காமல் தியானிக்காமல் இருக்கின்றேன். அவர் வந்து தன்னை தாழ்த்தி கொள்கின்றார். இந்த பாடலின் மூலமாக தன்னை எப்பொழுதும் திருநாவுக்கரசருடைய பண்பு என்ன, தன்னை தாழ்த்தி இறைவனை போற்றுவதே அவருடைய தேவாரத்தில் இருக்கும் அத்தனை பதிகளிலும் பாடலிலும் அமைந்திருக்கும். இதிலும் அந்த பாடல் அந்த தன்மையை கூறுகின்றார். தியானத்தில் இல்லாமல் நான் இருக்கின்றேன். எனது வாழ்நாள் முடியும் காலம் நெருங்குவதால், அவர் வயோதிகர் அல்லவா, வாழ்நாள் காலம் நெருங்குவதால் காலன் என்னை இருக்கச் செய்து மீண்டும் பிறவி குழியில் தள்ளுவதற்கு என்னை நெருங்குகின்றான். பிறப்பு ஜனனம் மரணம், நாம் இருக்கும் ஜனனம் மரணம் இல்லாமல் முக்தி நெறி அடைய வேண்டும் என்பதே நம்முடைய அத்துணை மனித குலத்தினுடைய அத்துணை சிவருமானை வணங்கும் இறைவனை மீது பற்று கொண்டுள்ள அத்தனையினுடைய அவா. அந்த இதை இங்கே கூறுகின்றார். ஜனனம் மரணம் என்னும் பிறவி குழியில் தள்ளுவதற்கு என்னை காலன் நெருங்குகின்றான். அதனை உணரும் எனது வருத்தம் மேலும் அதிகம். அதை நினைத்து பார்க்கும்போது எனது வருத்தம் அதிகமாக இருக்கின்றது. அதிகை வீரட்டானத்தில் உரையும் இறைவனே, நீதான் எனது வருத்தத்தை போக்க வேண்டும். 5 பொறிகள் பிடியிலிருந்து என்னை விடுவித்து உன்னை தியானிக்குமாறு என்னை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலின் மூலமாக விண்ணப்பத்தை எம்பெருமான் முன் சமர்க்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.